அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கலாம். அதாவது நட்சத்திரத்தின் குணம் என்ன, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிளஸ் மைனஸ் என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரக்காரர்கள் யார் யார், நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள், விருட்சங்கள், தெய்வங்கள், வண்ணங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன? அதுதான் நம் மூளை. நம் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ராசியால் நடக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் நம் வாழ்வில் செயல்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரே ராசியில் பிறந்த 2 பேர், ஆனால் அவர்களுக்கு மாறுபட்ட பலன்களும் நன்மைகளும் தீமைகளும் செல்வங்களும் இருப்பது ஏன்? ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. ஆக நட்சத்திரங்களே மிக முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்கள், உதவுவர்கள், கணவன் அல்லது மனைவி, நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்திற்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும், குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் குலதெய்வம், நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம், விருப்பமான உணவு, இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண், யோகம் தரும் ரத்தினங்கள், நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம், நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலை, அவர்களின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்ப்போம். இதுதான் ஆரம்பம். பொது விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் தனித்தனி குணாசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 24வது நட்சத்திரம் சதயம். இதன் அதிபதி ராகு, அதிதேவதை யமன். திருக்கடையூர் சிவ வழிபாடு நன்மை. பில்லி சூனிய பாதிப்பு இவர்களுக்கு இருக்கும். வீட்டில் குக்கர் ஒரு முறையாவது வெடித்திருக்கும். சாட்டை, உடுக்கை, சலங்கை ஏதாவது வீட்டில் இருக்கும். தற்கொலை முயற்சியை அடிக்கடி செய்வார்கள். லீடராக விரும்புவர். தற்பெருமை பேசுவர். கணுக்கால் முழங்கால் வலி உண்டு. தத்து புத்திரனாக போவார். குடும்பத்தில் காணாமல் போனவர் உண்டு. குடும்பத்தில் 2 திருமணம் உண்டு. ஒரு டாக்டர் இருப்பார்கள். கோவில் கட்ட ஆசைப்படுவார்கள். ஜோதிடத்தில் நம்பர் 1 இருப்பர். ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதயம். திருக்கடையூர் சிவ வழிபாடு நன்மை. இதன் அதிபதி ராகு, அதிதேவதை யமன். மனைவியை தன்னுடைய அழைத்து வரமாட்டார். நாய் கடிக்கும் இவருக்கு. வீட்டில் யாராவது கேன்சரில் இறந்திருப்பார்கள். தோஷம் பெற்ற கிரகம் ராகு. அரசு சார்ந்த தொழில் சிறப்பாக அமையும். இருதார அமைப்பு உண்டு. இவர்கள் பரம்பரையில் உடல் ஊனம் இருக்கும். அரசு வருமானம் குடும்பத்தில் உண்டு. வம்சாவழியில் கை வைத்தியம் செய்தவர் இருப்பர். தோல் பிரச்சனைகள் இருக்கும். எதையும் ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பர். விடாமுயற்சி உடையவர்கள். காலை மாற்றி மாற்றி உட்கார்வார்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவார்கள். பிறரை நம்பி மோசம் போவார்கள். இவர்கள் ஒரு ஏமாளி. கண்டம் விட்டு கண்டம் போவார்கள். கற்பனை திறன் மிக்கவர். கஞ்சத்தனம் இருக்கும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். வாய் தொல்லை இருக்கும். சுய தொழில் இவர்களுக்கு லாபம் தரும். செய்வினம், பில்லி சூனியம் பயம் இருக்கும். இரத்த அழுத்தம், தோல் நோய் போன்றவற்றால் பாதிப்பு இருக்கும். அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பார்கள். ஏசி இவர்களுக்கு ஆகவே ஆகாது. தாம்பத்தியம் விரும்ப மாட்டார். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் மனநிலை பாதிப்பு உண்டு. தாயை பிரிந்து வாழ்வர். திடீர் விபத்து அல்லது குறைந்த ஆயுளில் இறந்தவர்கள் வீட்டில் இருப்பார். வணங்க வேண்டிய திருக்கோவில் அருள்மிகு அக்னிபூரீஸ்வரர் திருக்கோயில். இருப்பிடம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புகலூர் எனும் ஊரில் உள்ளது. வம்சத்தில் வெளிநாட்டு தொடர்பு, ஷேர் மார்க்கெட், பணம் வைத்து சூதாட்டம் பற்றி வேற்று மொழியினர் உள்ள வீடு, கனரக வாகனம், எலக்ட்ரானிக் கடை வைத்திருப்பர் குடும்பத்தில் உண்டு. சாமியாடி, குறி சொல்பவர் பரம்பரையில் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் இருப்பர். தூக்கம் குறைவாக இருக்கும். வேகமாக வண்டி ஓட்டக்கூடியவர் இவர்கள். வேற்றுமொழி பயின்றால் சீக்கிரம் பயிலக்கூடியவர்கள்.
மதமாற்றம் அல்லது மதமாறும் எண்ணம் கொண்டவர்கள் பரம்பரையில் உண்டு. இடிவிழுந்த வீடு, இடிவிழுந்த இடங்களுக்கு இவர்கள் உதவ வேண்டும். டியூஷன் சென்டர் வைத்திருப்பர். 100 மருத்துவர்களுக்கு சமமான நட்சத்திரம். பூர்வீகத்தில் ஆன்மீக வழியில் ஈடுபட்டவர் இருப்பர். இயல்பாகவே சந்தேகம் இவர்களுக்கு இருக்கும். வாழ்வில் ஏற்றத்தாழ்வு அதிகம் இருக்கும். வருண தேவன் பிறந்த நட்சத்திரம். அடுத்தவர்களுக்கு நிதி வழங்குவதில் வல்லவர். சிவ வழிபாடு, சிவ ஆதிக்கம் இருக்கும். இவர்களுக்குள் ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும். தனக்கேற ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து நடப்பார். எந்த புள்ளியில் ஆரம்பித்தார்களோ அதே இடத்திற்கு திரும்பி செல்வார்கள். மந்திர உபாசனை, மாந்திரிகம், தாந்திரிகம் அதிகம் பாதிக்கும். ராகு பாதிக்கும் போது கள்ளக்கடத்தல் தொடர்பு அதிகம் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்களின் செயலாக்க திறன் இரட்டை குதிரை திறன் கொண்டது. பெண்கள் எல்லா விதமான குடும்ப சுமைகளையும் ஏற்பர். வட்ட வடிவமான தோற்றம் கொண்ட 100 நட்சத்திரங்களை கூட்டம். பிருகு மகரிஷியின் கோத்திரத்தை சார்ந்தது. பதஞ்சலி முனிவர், அகத்தியர், பூபாலன் சித்தர் ஆகியோர் பிறந்த நட்சத்திரம். தஞ்சையில் இன்றும் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சதய திருவிழா என அரசு கொண்டாடி வருகிறது. திருநள்ளாறில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், ஆனால் வியாதி உள்ளவர்கள். ஜோதிட அலங்காரம். சதயத்தில் பிறந்தால் உதட்டில் சாப்பாடு. வேதம், உபனிஷம், புராண இதிகாசங்களில் கேட்க ஆர்வமுடையவர்கள். சதயம் பெண் குதிரை. திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம். பெண்களுக்கு மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பூராடம். ஆகாத நட்சத்திரம் அஸ்தம். சந்திராஷ்டம தினம் சித்திரை, ஹஸ்தம். வேல் வழிபாடு நன்மை. முருகன், திருமூல தன்வந்திரி பகவான் வழிபாடு நன்மை தரும். பெரும்பாலும் இவர்கள் இரட்டை நாடி உடையவர்கள். முகம் பெரியதாகவும் கண்கள் சற்று உள்ளடங்கியதாக இருக்கும். மிதமிஞ்சிய சூட்சம அறிவு, இசைப்படி நடக்கக்கூடிய மனோபாவம் இருக்கும். உடம்பின் வலது பாக்கத்தில் மறு உண்டு. இவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பந்தயம், குடி போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பார். மனம் போனபடி லாப நஷ்டம் பார்க்காமல் செயல்படுபவர். வேதாந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர். வாசக சாலை நடத்துதல், பத்திரிகை வெளியிடுதல், ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்றல் போன்ற தொழில் செய்வர். மாடு, குதிரை வியாபாரம், போட்டி பந்தயங்கள் நடத்துதல், மேஜை நாற்காலி செய்தல், பயிற்சி, சரீர பயிற்சி, சாலை சர்க்கஸ் நடத்துதல், ஜோதிடம், சங்கீதம் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பு தரும். பௌத்தர்கள், முஸ்லிம்கள் இவர்களை கொண்டு தொழில் நடத்தினால் நல்ல லாபம் உண்டு. இடுப்பு வலி, தலைவலி, பசியின்மை ஏற்படும். சிலருக்கு சொரிசரங்கு கொசுவினால் ஏற்படும் நோய் வரும். தானிய வகை உணவு பிடிக்கும். எதையும் ருசித்து சாப்பிட தெரியாதவர்கள். அதிர்ஷ்ட தேதிகள் 1, 4, 10, 13, 19, 22, 28, 31. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம். அதிர்ஷ்டமில்லா நட்சத்திரம் பூரம், உத்தரம், ஹஸ்தம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலம், நீல மஞ்சள் கோடு போட்ட துணி. பொருந்தாத நிறம் கருப்பு. அதிர்ஷ்டங்கள் கோமேதகம். வழிபட வேண்டிய கடவுள் ஆதிசேஷன். புற்று தெய்வங்கள். பெரியவர்கள் அடங்கிய சமாதி இருக்கும். இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒட்டடை, கரப்பான் பூச்சி, மூட்டை பூச்சி, கோட்டான் என ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். கழுதை, சென்னாய், பாம்பு, ஆடு இவர்களை பார்த்தால் சக்தி பெருகி மனோபலம் அதிகரிக்கும். ஈயம் பூசிய பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் உபயோகிக்க இவர்களுக்கு நன்மை. வடிவம் பூங்கொத்து, ஒட்டகம், தராசு. இருப்பிடம் எண்ணெய் செக்கு. எண்ணெய் செக்கு வியாபாரம் செய்ய உகந்த நட்சத்திரம். கர்ப்பதானம் செய்யவும் நிஷேகம் செய்யவும் உகந்த நட்சத்திரம். கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்ய ஏற்ற நட்சத்திரம். வெகு நாட்களாக கை கால் மூட்டு வலியால் பாதிப்பவர்களுக்கு சதய நட்சத்திர நாளில் கால பைரவருக்கு மண்விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுவது நன்மை தரும். செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவரும் இந்த கால பைரவர் வழிபாடு செய்யலாம். சதய நட்சத்திர நாளில் திருசெங்காடு அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்ய ஏவல், பின்னி, சூனியம் தோஷம் விலகும். பரிகாரம். 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் பரிகாரம் உண்டு. திருமணம் செய்யும் போது கேரள முறைப்படி கணவன் தாலியை கழுத்து வரை போனதும் தாலி முடிச்சுகளை கணவனின் சகோதரியிடுவது தோஷம் நீங்கும். இவர்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்க குபேரன் வழிபாடு நன்மை. ஜாதகத்தில் புதன் பகவான் வலுப்பெற்று அமர்ந்திருக்க சனி பகவான் வழிபாடு நன்மை. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று அமைந்திருக்க துர்க்கை வழிபாடு நன்மை. ஜாதகத்தில் குரு பகவான் வலுப்பெற்று இருக்கும் மாம்பழம் சாப்பிடுவதால் நன்மை. ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்று இருக்க இழந்தை பழம் சாப்பிட நன்மை. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்க நெல்லிக்கனி சாப்பிடுவது நன்மை. மாமரம், இலங்கை மரம், நெல்லி மரம் வளர்க்க நன்மை. பிரச்சனைகள் ஏற்படும் சமயங்களில் மரங்களுக்கு அருகில் நிற்பதும் மரக்கடைகளில் அதிக நேரம் செலவிடுவது நன்மை. உடம்பில் முழங்கால், கணுக்கால் பகுதியில் ஆளுமை செய்யும்.
ஆடம்பரத்தை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள். அதிக ஞாபக சக்தி உடையவர். பாதம் 1 சுத்தமான நன்னடத்தை உடையவர். திடமான மனம் உடையவர்கள், ஆசைப்பட்டதை அடையக்கூடியவர். பாதம் 2 எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். பழிவாங்கும் குணம் அதிகம் இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கும். பாதம் 3 செய்யும் காரியம் திட்டமிட்டு செய்பவர். பசி தாங்க மாட்டார். பிறருக்கு சேவை செய்யும் எண்ணம் இருக்கும். பாதம் 4 நினைத்ததை சாதிக்கக்கூடியவர். பொறுமைசாலி, சகல சௌபாக்கியம் நிறைந்தவர். நெல்லிமர இலையை படமாக வைத்து தினமும் பார்க்கலாம். அடுப்பு தானம் அல்லது சாதம் தானம் செய்வது நன்மை. மாரியம்மனுக்கு அக்னி சட்டி ஏந்துவது மிக நன்மை. நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுவது நன்மை. வருடம் ஒரு முறை காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் சென்று வருவது நன்மை. பெருமாள் கோவில் கருட வாகனம் அபிஷேக வழிபாடு நன்மை தரும். சனிக்கிழமை எருமை மாட்டிற்கு தீவனம் தர நன்மை. தீராத நோயால் இவர்கள் அவதிப்படும் போது 100 பேருக்கு சுத்தமான பசும்பால் தானம் செய்வது நன்மை. சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை சிறிது கரும்பு எள்ளுடன் வெல்லம் கலந்து எறும்புக்கு உணவாக இடுவது நன்மை. ஒருவரது ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 1ஆம் பாதத்தில் நின்றால் பதநீர் தயாரிப்பு, கற்கண்டு தயாரிப்பு, வெல்லம் தயாரிப்பு செய்யலாம். ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி சதயம் 2ஆம் பாதத்தில் நின்றால் தொட்டி செய்வது, உரம் சம்பந்தமான தொழில் செய்யலாம். ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி சதயம் 3ஆம் பாதத்தில் நின்றால் பனை ஓலை, நாடி ஜோதிடம், கொரியர் சர்வீஸ் நடத்தலாம். ஒருவரது ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி சதயம் 4ஆம் பாதத்தில் நின்றால் சேமியா நூடுல், சோம்பு படி, முறுக்கு தயாரித்து தொழில் செய்யலாம். செக்கு எண்ணெய் ஆலை வீட்டருகில் இருக்கும். குதிரை படம் இருக்கும். எலி வீட்டில் இருக்கும். எலி கடிக்கும். பதக்கமாலை பிடிக்கும். பீரங்கி ஏவுகணை சதயம். கொசுவலை, மீன்வலை சம்பந்தமாக வீட்டில் இருக்கும். அகத்துக்கீரை இவர்களுக்கு பிடிக்கும். அகத்துக்கீரை செடி வீட்டில் வளர்ப்பார்கள். குதிரை லாபம் இருக்கும். பேரிச்சம்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும். எல்லா எண்ணெய்களும் சதயம். சித்தியின் கொடுமைகள் சதயம். ஸ்வெட்டர் போடுகிறார்கள். நட்பு கொண்ட கிரகம் சனி, சுக்கிரன். பகையான கிரகங்கள் சூரியன், சந்திரன், குரு. சமமான கிரகங்கள் செவ்வாய். வணங்க வேண்டிய நவகிரகம் சனி, ராகு. எடுத்துக்காரி வெற்றியடும் நட்சத்திர நாட்கள் பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம்.